எங்களுடைய தேர்தல் அறிக்கை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியானது. அதன் பிறகு இரண்டாவது பாகம் அண்ணா அறிவாலயத்தில் 10ஆம் தேதி இரண்டாவது பாகம் வெளியானது. இன்று இறுதி பாகம் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம். இதில் ஒரு சில முக்கியமான அம்சங்கள். இப்போ கல்வியில் எடுத்துக்கிங்கன்னா, கல்வி இலவச கல்வின்னு சொல்லியிருக்கிறோம். கட்டாய கல்வி, சமச்சீர் கல்வியை சிபிஎஸ்இ தரத்திற்கு உயர்த்திருக்கின்றோம். அப்படி கல்வி, அதாவது கல்வி கடன்களை நாங்கள் ரத்து செய்ய இருக்கின்றோம். அந்த கடன்களை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள இருக்கிறது. அடுத்தது, அரசு பள்ளிக்கூடங்களுக்கு தனி பேருந்துகளை நாங்கள் இயக்க இருக்கின்றோம். செப்பரேட் பஸ்ஸஸ் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் செய்யலான்னு இருக்கிறோம். இல்லை, அது காப்பி அடிச்சிட்டாங்களா? இல்லைல்லப்பா. சரி. அப்படி அந்த கல்வி மாற்றங்களை கொண்டு வர இருக்கின்றோம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அது கொண்டு வந்து, அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு முக்கிய பங்களிப்பு இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்துடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு இருக்க போகுது. அடுத்தது, இப்போ மதுவை எடுத்துக்கங்க. மதுவில் என்னென்ன முக்கியமானது உங்களுக்கு தெரியும். முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு பல வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு வரோம். நாங்கள் அதுலேயும் ஐயாவுடைய 35 ஆண்டு கால உழைப்பு, எங்கள் கட்சியினுடைய 26 ஆண்டு காலம் கட்சி தொடங்க நாள் அன்றைக்கி பூரண மதுவிலக்கு வரணும்னு நாங்கள் பாடுபட்டு வரோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு கட்சிகள் மதுவிலக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றாங்க. அதாவது எது செய்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முன்னோடியாக இருக்கும். எங்களை மற்ற கட்சிகள் பின்பற்றுகின்றார்கள். அதுல இன்று தமிழ்நாட்டினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை மது. மதுவுக்காக எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வழக்குகள் எல்லாம் போட்டோம். டாஸ்மாக் கடை 600 டாஸ்மாக் கடைகளை தேசிய நெடுஞ்சாலைகளை நாங்கள் மூடி இருக்கின்றோம். ஆட்சிக்கு வராமலே உச்சநீதிமன்றம் சென்று நாங்கள் மூடி இருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்திய அளவில் இருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளை மூட வேண்டும் என்று ஒரு பரிந்துரை, இந்திய அரசுக்கு ஒரு அறிவுரை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. Supreme Court has advised the Attorney General of India to formulate a policy, national policy on alcohol shops on highways. இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ எங்களுடைய ஆட்சியில் பூரண மது விலக்கு நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். கடந்த மாதம் மது விலக்கு சாத்தியமில்லை என்று சொன்ன ஜெயலலிதா சட்டமன்றத்தில் சொன்ன அவருடைய கட்சி அமைச்சர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த மாதம், ஒரு மாதத்துக்கு முன்பு சொன்ன ஜெயலலிதாவும் கட்சியும் இன்னைக்கு நாங்கள் படிப்படியாக கொண்டு வருவோம். அதாவது என்னுடைய விளக்கம் என்னன்னா, முதல்ல லிட்டரில் வித்துட்டு இருந்தாங்க, இப்போ அடுத்த படியில் வைப்பாங்களோ என்னமோ எங்களுக்கு ஒரு. ஏன்னா இவ்வளோ காலமாக இவ்வளோ பேர் போராடி, இவ்வளோ பேர் இறந்து, உணர்வுபூர்வமாக சாலையில் பெண்கள்லாம் போராடி, சசி பெருமாள் இறந்து, இன்று தேர்தலுக்காக படிப்படியாக மக்களுக்கு நல்ல தெளிவாக இருக்கிறாங்க. ஆனாலும் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள 100 விழுக்காடு கட்சிகள் மது விலக்கு வேண்டும் என்று அந்த உணர்வை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. எங்களுடைய உழைப்பு இது எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி எங்களுக்கு. ஆக தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் உணர்வுபூர்வமாக. இது முக்கியமானது ஒன்று. அடுத்தது, எங்கள் ஆட்சியில் நாங்கள் முதல் நாள் முதல் கையெழுத்து மதுவிலக்கு கொண்டு வர போகிறோம். அது இல்லாமல் நாங்கள் பல படம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுக்க போகிறோம். யாராவது இல்லிசிட் லிக்கர் ஏதாவது மதுவை விற்றாங்கன்னா, வாங்கினாங்கன்னா, குடித்தாங்கன்னா அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி புகார் கொடுத்தா அது பரிசு கொடுக்க போகிறோம். 10,000 ரூபா பரிசு கொடுக்க போகிறோம். அப்படி பிரச்சனை வந்ததுன்னா, அப்படி உண்மையாக இருந்ததுன்னா, அங்கே இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர், பஞ்சாயத்து தலைவர், அவர் சஸ்பெண்ட் பண்ணுவோம், எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணுவோம், விஏஓ சஸ்பெண்ட் பண்ணுவோம், எஸ்பிக்கும் இப்போ டிஎஸ்பிக்கும் ஒரு பிளாக் மார்க் வைப்போம், ப்ரொமோஷனில் வைப்போம். இதற்கு இப்படி கள்ளச்சாராயம் விற்கின்றவர்களுக்கு தனி நீதிமன்றம் நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். ஸ்பெஷல் கோர்ட்ஸ் டு டிஸ்பென்ஸ் வித் கேஸ் வித்தின் 6 months. 6 மாதத்திற்குள்ள அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த 6 மாத காலத்தில் அவங்களுக்கு பிணை இல்லாத ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம். நான் பெயிலபிள் செக்ஷன் 6 மாதம் சட்டம் கொடுக்கணும். ஆயுள் தண்டனை வழங்க நாங்கள் சட்டத்தில் பரிந்துரை செய்ய இருக்கின்றோம். ஆக ஸ்பெஷல் கோர்ட்ஸ், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் இதெல்லாம் ஆனால் ஸ்ட்ரிக்டாக நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். அடுத்தது, நிர்வாகம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போது நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் மறுசீரமைப்பு செய்ய இருக்கின்றோம்.
ஒரு மாவட்டங்களுடைய மக்கள் தொகையை வந்து 12 லட்சம் பேர் தான் இருக்க போறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் 36 லட்சம் 38 லட்சம் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு உதாரணம், வேலூர் மாவட்டம் 36 லட்சம் மக்கள் தொகை. அதில் 200 கிலோமீட்டர் போனோம், 13 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த கடைசியில் போக முடியல. அதனால் நாங்கள் 12 லட்சம் மக்கள் தொகை உள்ள ஒரு மாவட்டம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட வரும். ஏன்னா அதில் மாநகராட்சியெல்லாம் இல்லாத இதெல்லாம் ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நிர்வாகத்துக்காக இந்த மாவட்டங்கள்லாம் 5 மண்டலங்களாக நாங்கள் பிரிக்க இருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் 5 மண்டலங்களை பிரித்து அந்த ஒவ்வொரு மண்டலத்தோட தலைமையை பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்காக. இது வந்து நாட் ஓன்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபார் ரீஜனல் எக்கனாமிக் கமிஷனர்ஸ்னு ஒன்று கொண்டு வர போகிறோம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஏன்னா இப்போ யூகேல இருக்கு ஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க யூகேல. அதே போல் இங்கே ஆர்இசி ரீஜனல் எக்கனாமிக் கமிஷனர்ஸ். அந்த ரீஜனல் எக்கனாமிக் கமிஷனர்ஸ் வந்து வெரி வெரி இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஆர் சிஸ்டம் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். வேலை வாய்ப்பு 1 கோடி பேர் வேலை வாய்ப்பு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இந்த ரீஜனல் ஒவ்வொரு அந்த 5 மண்டலமா பிரித்து அவங்களுடைய முக்கியமான வேலைகள் அந்த மண்டலத்தில் பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸ் கொண்டு வரணும். இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதுவர்கள் அங்கே சந்திச்சு இந்த ஏரியாவில் என்னென்ன இருக்கு அவங்க பகுதியில் இருக்கிறது ப்ரொமோட் பண்ணணும். ப்ரொமோஷன் பண்ணி வேலை வாய்ப்பு. இப்போ நான் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்லியிருக்கு. வந்து தமிழ்நாட்டில் 6 துறைமுகங்கள் இருக்கு, பெரிய துறைமுகங்கள் இருக்கு, 20 சிறிய துறைமுகங்கள் இருக்கு. So we have going to use that entire coastal. தமிழ்நாட்டோட கோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் இருக்கு. இதை வந்து நாங்கள் பயன்படுத்தி இன்டர்நேஷனல் வேர் ஹவுசிங் ஹப் நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஏன்னா இதில் வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் செய்ய போகிறோம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். இதில் சிங்கப்பூர் இதை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் ஹாங்காங் இருக்கு. ஸோ நம்ம கோஸ்டில் அது செய்ய போகிறோம் நம்ம. அது மட்டும் இல்லை, மெடிக்கல் டூரிசம் ஹப் இதுதான் முக்கியமாக. சென்னை அண்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் டூரிசம் ஹப், மெடிக்கல் பிபிஓ ஹப் கொண்டு வர போகிறோம் நம்ம. மெடிக்கல் ரிசர்ச் ஹப். மெடிக்கல் ரிசர்ச்னா நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் எனக்கு கான்டாக்ட்ஸ் வித் ஆல் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், ஹார்வர்ட், ஹாப்கின்ஸ், ஸ்டான்ஃபர்ட், மற்ற எல்லாம் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்க இங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஹப்பு, ப்ளஸ் டெக்ஸ்டைல் ஹப்பு, ஆட்டோமொபைல் ஹப். ஒன்றும் எல்லாம் புரிஞ்சு போச்சு. எல்லாம் ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டுருக்காங்க, இங்கே குஜராத் போயிட்டுருக்காங்க. திருப்பி ரிவைவ் பண்ண போகிறோம் நம்ம. டூரிசம் ஹப், டூரிசம் பொட்டன்ஷியல் மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. பில்கிரிமேஜ் ஹப், இதெல்லாம் ஹப். இது கொஞ்சம் ஏன்னா இது வந்து நாட் ஓன்லி எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் பட் வேலை வாய்ப்பு இதுக்கு இருக்க போகுது. அப்புறம் கோஆபரேட்டிவ் கிளஸ்டர்ஸ் கொண்டு வர போகிறோம். ஈச் டிஸ்ட்ரிக்டில் தேர்ஸ் கோயிங் டு பி கோஆபரேட்டிவ் கிளஸ்டர்ஸ். அதுக்கு முன்பு பார்த்தா ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன், சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் ஒவ்வொரு மாவட்டம் 32 மாவட்டத்தில் இருக்க போகுது. அதில் எந்தெந்த வேளாண் உற்பத்தி பொருள், இப்போ கன்னியாகுமரியில் ரப்பர், ஈரோடில் வந்து மஞ்சள், பொள்ளாச்சியில் தேங்காய், கடலூரில் வந்து முந்திரி அல்லது பலா, அப்படி ஒவ்வொரு பகுதியில் இருக்கின்ற அதை வந்து ப்ராசஸ் பண்ணி வேல்யூ அடிஷன் மதிப்பு கூட்டுறதை போட்டு அது பேக்கேஜிங் எல்லாம் போட்டு, அது மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி, அது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, விவசாயிகள் மட்டும் இல்லை, இது வந்து வேலைவாய்ப்பு, லட்சக்கணக்கான வேலைவாய்ப்பு உருவாக்க போகிறோம். ஸ்டார்ட் அப் கம்பெனி யாராவது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 10 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அரசாங்கம் வந்து அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ நாங்கள் லோனாக கொடுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இல்லை, வில் ஹேவ் அ ஷேர், கவர்மெண்ட் தமிழ்நாடு ஹேவ் அ ஷேர் இன் தட் கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி. அதுக்கு நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் இது செய்ய இருக்கின்றோம். நாங்கள் ஆக இது வந்து சம் ஆஃப் திங் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். நாங்கள் மற்றெல்லாம் ஐயா சொல்லியிருக்கிறாரு, எப்படி சட்டமன்றம் எப்படி நடக்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும், அதாவது ஜனவரி மாதத்தில் வந்து முதலமைச்சருடைய சொத்து பட்டியல் என்னென்ன இருக்குது ஜனவரி 1 அன்னைக்கு வெப்சைட்டில் வந்துடும். அப்புறம் அவங்களுடைய மார்க்ஸ், எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது, இப்படிலாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் நாங்கள். அதில் அடுத்தது வந்து ஹெல்த்து இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம், இலவசமாக நாங்கள் கொடுக்க போகிறோம், ஹெல்த் கொடுக்க போகிறோம் நாங்கள் சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் 79,000 கிராமங்கள் இருக்கிறது. 79,394 கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஆஷா நாங்கள் நியமனம் பண்ண போகிறோம். ஆஷான்னு அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செவிலியர். நான் அமைச்சராக இருந்தபோது இந்தியாவில் வந்து 7 லட்சம் பேர் கொண்டு வந்தேன் நான். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வரல, அதை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அவங்களுடைய ஆஷாவோட முக்கியமான வேலைகள் வந்து பேறுகாலத்தில் உதவி செய்கின்ற அந்த வேலைகள், பிரசவத்திற்காக அந்த மெட்டர்னிட்டி இஷ்யூஸ், அந்த முக்கியமானது அதை கொண்டு போகணும். அப்புறம் இம்யூனைசேஷன், ஆல் திஸ், இந்த இஷ்யூஸ்லாம் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இருக்க போதில்லை. அதே மாதிரி
ஒரு குழந்தை பிறந்தா அந்த குடும்பத்திற்கு அந்த அம்மாவுக்கு வந்து 1 லிட்டர் பால் நாங்கள் கொடுக்க போகிறோம், ஒரு வருஷமா கொடுக்க போகிறோம் நம்ம. ஏன்னா அதுக்கு ஒரு நியூட்ரிஷன் அதுக்காக ஒரு அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். அப்போ இன்னொன்று வந்து எலக்ட்ரிசிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டான்ஜெட்கோவுடைய சேர்மன், டான்ஜெட்கோ இன்னைக்கு லாஸ் மேக்கிங், இந்தியாவில் ஒரு பிக்கெஸ்ட் லாஸ் மேக்கிங் மேனேஜ்மெண்ட் டான்ஜெட்கோ. அப்படி டான்ஜெட்கோவில் இவ்வளோ வருஷமா வேலை செஞ்ச ஒருத்தர் தான் இன்னைக்கு தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரியா இருக்கார். அப்போ நம்ம தமிழ்நாடு நிலைமை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த டான்ஜெட்கோ we are going to completely revive all that and we are going to have an inquiry. என்கொயரி பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் வந்து நீதி விசாரணை நடத்த போகிறோம். ஜுடிஷியல் என்கொயரி என்டையர் ஆல் த டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் நல்ல நேர்மையாக நீதிபதி வச்சுக்கிட்டு என்னென்ன ஸ்ட்ரக்சர் கடந்த 10 வருஷமா என்ன நடக்குது எல்லாம் bring out all those things like எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பவர் ப்ராப்ளம் இப்போ 15,500 மெகாவாட்ஸ் தமிழ்நாடு ரெக்குவயர்மெண்ட். ஆனால் இப்போ இருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய உற்பத்தி பார்த்தீங்கன்னா 5,000 மெகாவாட், இப்போ கொஞ்சோண்டு 6,000 மெகாவாட் வந்திருக்கு. இல்லை மீதி இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்ச்சேஸ், அப்புறம் பிரைவேட் செக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு உத்தேசம் கிடையாது செய்யணும்னு சொல்லிட்டு. ஜெயலலிதா அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் அவங்க அரசுக்கு வந்து அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க திட்டம் போட்டு புதுசாக கொண்டு வந்து 1 மெகாவாட் கூட கிடையாது. மேபி சோலாரில் வந்து ஒரு 300 மெகாவாட் வந்து பவர் பிளான்ட் வந்திருக்கு. அது இல்லாமல் தனியாக ஒரு கோல் பேஸ்டோ ஃபாசில் ஃபியூல் பேஸ்டோ 1 மெகாவாட் கூட அவங்க உற்பத்தி செய்யலை. இதுக்கு முன்னாடி பழைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்காங்கல்ல. நாங்கள் ஒவ்வொரு பஞ்சாயத்து 15,500 பஞ்சாயத்து இருக்குது தமிழ்நாட்டில். ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு கேப்டிவ் சோலார் பவர் பிளான்ட் நாங்கள் போட போகிறோம். இந்த 10-year ப்ராஜெக்ட். இது கேப்டிவ் பவர் பிளான்ட்னா 500 kilowatts to 1 megawatt. 500 kilowatts to 1 டிபெண்டிங் ஆன் பஞ்சாயத்தோடைய ஜனத்தொகை மக்கள் தொகை ஏற்ப. இப்போ சில பஞ்சாயத்தில் 2,000 பேர், சில பேர் 4,000. 1 மெகாவாட் 4,000 பேருக்கு பயன்படுத்தலாம். ஒரு 4,000 பேர்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 டியூப் லைட்டு, 2 லைட்டு, 2 ஃபேனு, ஒரு டிவி பார்க்கலாம். அது செய்ய போகிறோம். அதில் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு 1 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 5,000 கோடி கிட்ட வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 yearsல கம் டு 3 crores 3.5 crores ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதனால இன்னும் ப்ளஸ் எல்பி கனெக்டிவ் த கிரிட் இருக்கும், கிரிட் கனெக்டிவிட்டி இருக்கும். அதில் பேட்டரி ஃபியூச்சரில் எப்படி பண்ணலாம், பேட்டரியில் நைட்டில் வந்து ஒரு 6லேருந்து 10 மணி வரைக்கும் கொடுக்கலாமா, ஆல் தட் திங்ஸ் லைக் அதில் யோசிச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து அங்கே செய்ய போகிறோம் நாங்கள். அதில் முக்கியமாக விவசாயத்தை பற்றி நம்ம ஐயா இப்போ சொல்லியிருக்காரு, நீண்டமாக சொல்லிட்டு இருக்காரு. விவசாயத்தை தான் எங்களுக்கு மிக 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 ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபோக்கஸஸ் ஆன் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் வேளாண் நிலம் பார்த்தீங்கன்னா பயிர் செய்கிற நிலம் பார்த்தா 47 லட்சம் ஹெக்டேர். இது வந்து ஒரு காலத்தில் 60 லட்சம் ஹெக்டேராக இருந்தது. இப்போ இன்னைக்கு 47 லட்சம் ஹெக்டேராக குறைஞ்சிருக்கு. அதில் நீர்ப்பாசனம் உள்ள நிலங்கள் பார்த்தீங்கன்னா அது 33 லட்சம் ஹெக்டேர். ஸோ எங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் செய்கின்ற விவசாய நிலம் வந்து 33 லட்சத்துலேருந்து 60 லட்சமாக உயர்த்தணும். மொத்தம் விவசாயம் பண்ணுறது 47 லட்சம் ஹெக்டேர்லேருந்து 1 கோடி ஹெக்டராக உயர்த்தணும். இதுக்கு வந்து மழை இருக்கு, நீர் இருக்கு, எல்லாம் கடலுக்கு போயிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் ஒரு 20 நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கு, நிலுவையில் இருக்கு. 50 வருஷம் 60 வருஷம் எதுக்கு இடம்லாம் காமராஜ் தான். காமராஜுக்கு அப்புறம் யாரும் ஒருத்தரோட ஒன்றும் செய்யல. அப்போதுலேருந்து போராட்டம் 50 வருஷம் 60 வருஷம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், பாண்டியார் புன்னம்பழா திட்டம், எண்ணெய்கோல் புதூர் தும்பலஹள்ளி திட்டம், மேட்டூர் உபரி நீர் திட்டம், தோனி மடுவு திட்டம், அப்புறம் இங்கே வந்து நந்தன் கால்வாய் திட்டம், காவிரி குண்டாயர் திட்டம், அங்கே கிட்ட தாமிரபரணியில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கருமேனி ஆறுலேருந்து எலுமிச்சை ஆறுலேருந்து அங்கே ஒரு கருப்பார் திட்டம், இதெல்லாம் இணைக்கிற திட்டத்தில் உபரி நீர் வந்து ஒவ்வொரு பகுதியிலேருந்து, ஏன்னா எல்லாமே கடலுக்கு வீணாக மழை காலத்தில் போயிட்டு. இப்போ இந்த மழையில் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்றுல மட்டும் 32 டிஎம்சி போயிருக்கு, கடலுக்கு போயிருக்கு. தென்பெண்ணை ஆற்றுல, பாலாத்துல 34 டிஎம்சி கடலுக்கு போயிருக்கு. இந்த மழையில் அவ்வளோ வெள்ளத்தில் போயிருக்கு. காவிரியில் நமக்கு சொல்ல தேவையில்லை, எவ்வளோ தண்ணி நிறைய போயிருக்கு. வைகையில் போயிருக்கு. ஆக இதில் வடப்பகுதியில் பெய்த மழையில், இங்கே பெய்த மழையில் அவ்வளோ தண்ணி உள்ளே போயிருக்கு. ஆனாலும் அது ஒன்றும் நம்ம வறட்சி இருக்கு. இதை வந்து பல திட்டங்கள் மூலமாக இதுக்கு தான் நீர் மேலாண்மை துறை போட்டு நீர்ப்பாசன திட்ட அமைச்சர், நீர் மேலாண்மை துறை அமைச்சர் நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. விவசாயி தனி பட்ஜெட் நாங்கள் 7 வருஷமாக சொல்லிட்டு வரோம். நாங்கள் அதுவும் காப்பி அடிச்சிருக்கிறாங்க. அதில் 50,000 கோடி ரூபாய் இந்த இரிகேஷனுக்கு நாங்கள் செலவு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 5 years சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தடுப்பணைகள்லாம் கட்ட போகிறோம். அது நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் லாஸ்ட் ஒன் ஸ்கூல் ஸ்க்ரீனிங்.
we're going to do all the school children are going to be screened with a smart card, health card. Every year their girth, weight, eyesight, dental, hemoglobin level, nutrition level, எல்லாமே we're going to update பண்ணிட்டு இருக்க போறோம். அது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். Then finally, generic medicines வந்து நாங்க வந்து மெடிக்கல் ஷாப்ஸ் இப்போ இருக்காங்க, அவங்களுக்கு வந்து we're going to supply generic medicines at a very 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 affordable without profit. இது generic medicine இப்போ என்னன்னா lots of problems on பிபி அண்ட் சுகர் நிறைய வந்துருச்சு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக பிபி பேஷண்ட்ஸ் அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து விதவுட் ப்ராஃபிட் ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து we are going to sell it all over தமிழ்நாடு. இது வந்து முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இது அவசியம் நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள்